பெல்சியா கிச்சன். வாங்க இன்னைக்கு நம்ம உளுந்த வடை செய்கிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நம்ம உருட்டு உளுந்து பாருங்கள், உருட்டு உளுந்து வாங்கி வச்சுருக்குறோம். பாதிப்பதியாக இருக்கிறது வாங்கக்கூடாது. இந்த உருட்டு உளுந்து தான் வடைக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இதை நல்லா வாஷ் கழுவிக்கலாம். நல்லா தேய்ச்சி 3 டைம் நல்லா கழுவிக்கோங்க, இல்லைன்னா அது ஒரு வாசம் வரும். நல்லா கழுவியாச்சு. இப்போ இந்த உளுந்தை ஒரு 2 மணி நேரம் நல்லா நம்ம ஊற வைக்கலாம். 2 மணி நேரம் கழித்து நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு உளுந்து 2 மணி நேரம் ஊறிச்சு. இதை நல்லா கழுவி ஊற்றிட்டு மிக்சியில் அரைக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தான் அரைக்கணும் போட்டு. இப்போ நம்ம நல்லா கூலிங்கான தண்ணி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துருக்குறோம். அந்த தண்ணி தான் லைட்டாக தெளித்து எடுக்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம மிக்சியில் சூடாகும். கிரைண்டரில் வச்சா சூடாகாது, மிக்சி சூடாகும். அதனால ஜில் தண்ணியை வச்சு அரைச்சிக்கலாம். பாருங்கள், உளுந்து இப்போ நம்ம நல்லா அரைச்சி எடுத்துருக்கோம். இந்த அரைச்சி எடுத்தது எந்த அளவுக்கு பதம் போதும் அப்படின்னு பார்க்குறது அப்படின்னா, நம்ம வச்சிருக்கிற தண்ணியில் அதை அப்படியே மிதக்கணும். மிதக்கிறத வச்சு தான் நம்ம நல்லா அரைச்சிருக்கிறோமா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். அப்படியே தூக்குனா பிஞ்சு வராமல் அப்படியே இருக்கணும். அப்படி இருக்குதான் ஓகே, கரெக்டான அளவு உளுந்து நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம். பாருங்கள், உளுந்து இப்போ நம்ம வச்சுருக்குறோம். இதில் 1 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம், 2 கருவேப்பிலை போட்டுக்கலாம், 2 கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம், மிளகாய் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுக்கலாம். காயந்தூள் வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லைன்னா விட்டுக்கலாம். உப்பு 2 ஸ்பூன் போட்டு நல்லா பிணைய போகிறோம். இப்போ அதில் 2 மிளகு போட்டுக்கலாம், முழுசாக போட்டுக்கலாம். பிணையும் போது இப்படி கை விடாமல் ஒரு 5 நிமிஷம் நல்லா கை சுற்றி எடுக்காமல் ஒரே ரவுண்ட் ஷேப்பில் அடித்து மாவு கலக்கும் இல்லையா, அந்த மாதிரி அடித்து நல்லா பிணையலாம். நம்ம கையை ஃபஸ்ட்டு நினச்சிக்கலாம். நினச்சிட்டு நடுவில் ஹோல்ஸ் போட்டு நடுவில் நல்லா ஹோல்ஸ் போட்டு திரும்பியும் கை நினச்சிக்கலாம். அது அப்படியே விழுகுது பாருங்கள். பாருங்கள், நல்லா ஹோல்ஸு பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்குது. திருப்பி விடலாம். இந்த பருவத்தில் நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நமக்கு சூப்பரான சூடான உளுந்த வடை ரெடி. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.